சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் ரலீனா பில்லாஹி ரப்பன் வபிக்க நபியன் வபில் குர்ஆன் இமாமா என்று சொல்லிக்கொண்டே திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். நாங்கள் அல்லாஹ்வை ரப்பாக புரிந்து கொண்டோம், நாயகமே உங்களை நபியாக புரிந்து கொண்டோம், குர்ஆனை நம்முடைய இமாமாக புரிந்து கொண்டோம். அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கோபத்தை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் இதனை சொல்லுவதற்கு முன்னால் சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலை முத்தமிடுகிறார்கள். ஒரு மாபெரும் சஹாபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலை முத்தமிடுகிறார்கள். இது இப்னு ஜரீர், இப்னு அபி ஹாத்திம் போன்ற கிரந்தங்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விசேட சஹாபி தோழர் கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய காலை முத்தமிட்டிருக்கிறார்கள். இதே போன்று ஜாரி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி தோழர் கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய இறுதி காலகட்டத்தில் வருகிறார்கள். ஒரு தூதுகோஷ்டியோடு, அப்துல் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அவர்களுடைய தூதுகோஷ்டியோடு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வருகிறார்கள். இறுதி காலகட்டத்தில் வரலாறு சொல்லுகிறது. அப்பொழுது வந்தபோது அவர்கள் தங்களுடைய வாகனங்களே இருந்து இறங்கி மதீனா ஷரீஃபுக்கு வருகிறார்கள். வந்து தங்களுடைய வாகனத்திலே இருந்து இறங்கி அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக வேண்டி விரைந்து செல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்தித்து அவருடைய இரண்டு கரத்தையும் அவருடைய காலையும் முத்தமிட்டோம், இரண்டு கால்களையும் முத்தமிட்டோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலை முத்தமிட்ட செய்தியை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது அஹ்மது ஷரீப், அதே போன்று அதபுல் முஃபரத் என்று சொல்லக்கூடிய இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய கிரந்தத்திலும், அபூ தாவூத் ஷரீஃபிலும், இப்னு அராபி தன்னுடைய ஜுஸ்உல் குபரிலும், பகவியிலும், அபூ யஅலா, தபரானி, பைஹக்கி போன்ற எல்லா கிரந்தங்களிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய இரண்டு கால்களையும் இறுதி காலகட்டத்தில் அருமை சஹாபாக்கள் முத்தமிட்டிருக்கிறார்கள். இதே போன்று ஒரு தடவை இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் ஒரு பெண் வருகிறார். வந்து தன்னுடைய கணவனை பற்றி முறையிடுகிறார். தன்னுடைய கணவனோட பிரச்சனை முறையிடுகிறார். முறையிட்ட போது கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பெண்மணியிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய கணவனோடு கோபத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுடைய கணவனோடு கோபத்தோடு இருக்கிறீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். அந்த பெண்மணி ஆம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணையும் அந்த பெண்ணுடைய கணவனையும் அழைத்து இருவருடைய தலைகளையும் ஒன்று சேர்த்து வைத்து ஒரு துஆ கேட்கிறார்கள். அல்லாஹும்ம அல்லிப் பைனஹுமா வ ஹப்பிப் அஹதஹுமா இலா சாஹிபி என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்கிறார்கள். இறைவா, இந்த இருவருக்கும் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தி, புரிந்துணர்வை ஏற்படுத்தி, அந்த இருவரையும் ஒருவருக்குள் அன்பை காட்டிக் கொள்வ நிலையை ஏற்படுத்தி அன்பிற்குரியவர்களாக மாற்று என்ற கருத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ கேட்கிறார்கள். அதுக்கு பின்னால் அந்த இருவரும் சென்று விடுகிறார்கள். சில நாட்கள் உருண்டோடுகிறது. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சஹாபி தோழரோடு வருகிறார்கள். வந்தபோது அல்லாஹ்வுடைய தூதர் பேசக்கூடிய சத்தம் அந்த பெண்மணிக்கு கேட்கிறது. அந்த பெண்மணி இருக்கக்கூடிய பக்கத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லுகிறார்கள். கேட்டபோது அந்த பெண்மணி விரைந்து வந்து அந்த பெண்மணி கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய இரண்டு காலையும் முத்தமிடுகிறார்கள். இரண்டு காலையும் அவர்கள் முத்தமிடுகிறார்கள். எப்படி முத்தமிட்டிருப்பார்கள்? விழுந்துதான் முத்தமிட்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்மணி அந்த கண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய காலை முத்தமிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இது தலாயிலுன் நுபுவா லில் பைஹக்கி இமாமுக்குரிய தலாயிலுன் நுபுவாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய கிரந்தங்களில் வந்திருக்கிறது. இதே போன்றுதான் ஒரு தடவை இரண்டு யகூதிகள், ஒரு யகூதி தன்னுடைய தோழரிடத்தில் சொல்லுகிறான், வாருங்கள் இந்த நபியை பார்த்து விட்டு வருவோம், நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே அவரை சந்தித்து விட்டு வருவோம் என்று சொன்ன போது இருவரும் கிளம்பி செல்லுகிறார்கள். அதற்கு முன்னால் அடுத்த யகூதி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நபி என்று சொல்லிவிடாதீர்கள், அப்படி நபி என்று சொன்னால் அவருக்கு 4 கண்கள் ஏற்பட்டுவிடும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் என்ன சொல்லுகிறார் என்றால் அவருக்கு பெருமை வந்துவிடும், அப்படி நபி என்று எல்லாம் சொல்லாதீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். இந்த வேளையில் இருவரும் செல்லுகிறார்கள். சென்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் அமர்கிறார்கள். அமர்ந்து
தௌராத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 9 விடயங்கள், விசேடமான சில 9 விடயங்கள், அந்த 9 விடயங்களை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதற்கு பின்னால் ஹதீஸ் சொல்லுகிறது, கப்பலா யதைஹி வரிஜிலைஹி, அந்த இருவரும் அருமை தூதருடைய 2 கரத்தையும் 2 காலையும் முத்தமிடுகிறார்கள். இது திருமிதி ஷரீஃபிலும் இப்னு மாஜா, ஹாக்கிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் நினைக்கலாம் காலை முத்தமிடுவது சுஜூதோ என்று நினைக்கலாம். சுஜூது கிடையாது என்று ஹதீஸிலே திரும்ப ஒரு ஹதீஸ் சொல்லுகிறது. ஒரு தடவை ஒரு நாட்டுப்புற அரபி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வந்து சந்திக்கிறார். சந்தித்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு என்னோட ஈமான் உறுதியாவதற்காக வேண்டி, என்னோட ஈமான் உறுதி பெறுவதற்காக வேண்டி எனக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள், மூஜிசாவை காட்டுங்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் எதனை விரும்புகிறீர்கள், நான் எதை செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அந்த தோழர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், அதோ இருக்கிறது ஒரு மரம், அந்த மரத்தை நீங்கள் அழைத்து காட்டுங்கள் என்று கேட்டபோது கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபி தோழத்தில் சொல்லுகிறார், அந்த மரத்திடத்தில் போய் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை அழைக்கிறார் என்று சொல்லுங்கள் என்று சொன்னபோது அந்த நாட்டுப்புற அரபி சென்று சொல்லுகிறார். சொன்னபோது அந்த மரம் தன்னுடைய வியர்களை அப்படியே பிடுங்கி எடுத்துக்கொண்டு எந்த விதமான வளைவும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி அப்படி நேராக வருகிறது. அந்த அருமை தோழருக்கு ஆச்சரியம் நம்ப முடியவில்லை. அந்த அளவுக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் வந்ததற்கு பின்னால் அந்த சஹாபி தோழர் சொல்லுகிறான், யா ரசூலல்லாஹ், ஹஸ்பி ஹஸ்பி, அல்லாஹ்வுடைய தூதரே, இது எனக்கு போதும், இது எனக்கு போதும் என்று சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தலையையும் உங்களுடைய 2 காலையும் நாம் முத்தமிட வேண்டும், அனுமதி கொடுக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஆம், அனுமதி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பின்னால் அந்த சஹாபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதருடைய தலையை முத்தமிட்டு விட்டு 2 கால்களையும் முத்தமிட்டார்கள் என்று ஹதீஸில் சொல்லுகிறது. பஸாரிலும் தலாயிலுன் நுபுவாவிலும் இப்னு அராபியும் இந்த ஹதீஸை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு பின்னால் அந்த சஹாபி தோழர் திரும்ப கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு சுஜூது செய்ய வேண்டும், உங்களுக்கு நான் சுஜூது செய்ய வேண்டும், அனுமதி கொடுங்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யாரும் யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். எனவே ஒரே ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலை முத்தமிடுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், சுஜூது செய்வதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. எனவே காலை முத்தமிடுவது சுஜூது கிடையாது என்று இமாம்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். இதே போன்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலை முத்தமிட்டார்கள், அடுத்தவருடைய காலை முத்தமிடலாமா? அவர்களும் அதற்கு தகுதியானவர்களா என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாத்திரம் சொந்தமானது தானா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. ஹதீஸில் சொல்லுகிறது, ஒரு தடவை சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டு அலி ரலியல்லாஹு அவர்களை காணுகிறேன். அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலையும் கையையும் முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அவருடைய காலையும் கையையும் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை அல் அதபுல் முஃப்ரத் என்ற தங்களுடைய கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மாத்திரம் சொந்தமான ஒன்று மட்டுமல்ல, அடுத்தவருடைய காலையும் அல்லாஹ்வுடைய நேசர்கள், நெருக்கம் பெற்றவர்கள், சாலிகானவருடைய காலை முத்தமிடலாம் என்பதை தெளிவாக இது நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே நேரத்தில் இன்னொரு செய்தியையும் ரியாலு சாலிஹீன் என்ற கிரந்தத்துடைய சரகிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்ன ஹதீஸ், 2 யகூதிகள் கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலையும் கையையும் முத்தமிட்டார்கள் என்ற ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும் போது ரியாலு சாலிஹீன் என்ற கிரந்தத்துடைய சரகிலே அழகான முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த இருவரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலையும் கையையும் முத்தமிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மறுப்பு எதுவும் சொல்லவில்லை. இதனால் காலை முத்தமிடுவது ஜாயிஸ்,
ஆகுமானது அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரித்திருக்கிறார்கள், எனவே அது கூடும் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு பின்னால் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், வஃபீ ஹாதா